ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நற்பவி சமையல். இன்றைக்கி பெரிய நெல்லிக்காயில் மோர் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு 2 பெரிய நெல்லிக்காயை விதையை நீக்கிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அது போக கொஞ்சோண்டு கொத்தமல்லி, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சோண்டு புதினா, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, ஒரு குட்டி பீஸ் பச்சை மிளகாய். பெருசாக இருந்ததுன்னா ஒரு சின்னதாக ஒரு துண்டு எடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1 கப்பு தயிர், பெருங்காயத்தூள். இப்போ இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் நல்லா அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா 3 கிளாஸ் தண்ணியை விட்டுக்கோங்க. தண்ணி விட்டுட்டு நல்லா 1 நிமிஷம் நல்லா அடிச்சுக்கோங்க. மிக்சியில் நல்லா அடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இது ஒரு வடிகட்டி வச்சு ஃபுல்லாக வடிகட்டிக்கோங்க. ஏன்னா அந்த நெல்லிக்காயில் இருக்கிற அந்த இது திரியாக ஒரு மாதிரி இருக்கும். உங்களால் அப்படியே குடிக்க முடிஞ்சதுன்னா நீங்கள் குடிச்சிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வடிச்சுக்கோங்க. ஏன்னா அது சில நேரம் தொண்டையில் மாட்டும் உங்களுக்கு. இது வடிகட்டிட்டு நீங்கள் அப்படியே சர்வ் பண்ணிக்கலாம். வேணும்னா கொஞ்சமாக மேலே கொத்தமல்லி தூவிக்கலாம். நீங்கள் இல்லையா கொஞ்சோண்டு ஐஸ் க்யூப்ஸ் போட்டுட்டு இன்னும் கூட நல்லா சில்லுன்னு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த வெயிலுக்கு உங்களுக்கு ரொம்ப இதமாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். அன்போடு சமைங்க, ஆரோக்கியமாக சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.